Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. நல்ல கவனிங்க, எதை பற்றி பேசுகிறோம்? ஆவியானவரின் அன்றாட வழி நடத்துதல். எல்லாரும் சொல்லுவோம், எல்லாரும் சொல்லுங்க, அன்றாடம். தினந்தோறும் தினந்தோறுமா வானத்திலிருந்து அக்னி வருது, தினந்தோறுமா மழை பழக்குது, தினந்தோறுமா தரிசனம் வருது, தினந்தோறுமா தீர்க்க தரிசனம் வேணும், தினந்தோறுமா ஆண்டவர் வானத்துக்கு உங்களை கொண்டு போய் காமிக்கணும் என்ன வேணும்னு. முடியாது, தினந்தோறும் அப்படி கிடையாது. அன்றாட வழி நடத்துதல் அமர்ந்த சத்தத்தின் மத்தியிலே நடைபெறுகிறது. நம்ம கூச்சல கொஞ்சம் நிறுத்தி குயட்டா கொஞ்சம் கேட்டா நல்லா கேட்கும். வீட்டில் இருக்கிறோம், பசங்கள்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க, டிவி பார்த்துட்டு இருக்கோம். என்ன சொல்றோம்? டிவி இன்னும் கொஞ்சம் வால்யூம் வைங்கன்றோம். ஏன்? இந்த பசங்க விளையாட்டுல அந்த டிவி சரியா கேட்கும். அது நல்ல வால்யூம் இருக்குதான், ஆனாலும் இவங்க போடுற கூச்சல்ல அது கேட்காதனால கொஞ்சம் ஏத்துறோம். பசங்கள்லாம் போய் படுத்துறாங்க கொஞ்ச நேரத்தில், அப்பவும் டிவி பார்த்துக்கிட்டே இருக்கோம். திடீர்னு கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தா ரொம்ப சத்தம் அதிகமா இருக்குது. வால்யூம் அதுவே அதிகமாயிடுச்சா? கிடையாது. என்ன ஆச்சு? இந்த சத்தம் குறைஞ்சிச்சு. இந்த சத்தம் குறைஞ்சதுனால அந்த சத்தம் இப்ப நல்லா தெளிவா கேட்குது. நல்லா கவனிங்க, எலியாவுக்கு ஆண்டவர் காமிக்கிறார், என்னைக்குமே பெரிய இது கிடையாதுப்பா, இந்த அமர்ந்த மெல்லிய சத்தத்துல அநேக முறை நான் பேசுவேன், அதையும் கேட்க தெரிந்துக்கோன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி தருகிறார். இந்த அமர்ந்த மெல்லிய சத்தம் எங்க உண்டாகிறது? எங்கிருந்து வருகிறது? ஹலோ, எங்கிருந்து வருதுங்க? வானத்தை நோக்கி பார்க்காதீங்க, எங்க இருக்கிறார் ஆவியானவர்? அப்ப அமர்ந்த மெல்லிய சத்தம் எங்க உண்டாகுது? உள்ளத்துல உண்டாகுது. ஆவியானவர் எங்க இருக்கிறார்? அங்கிருந்து உண்டாகுது. அப்ப நம்ம டியூன் எங்க பண்ணணும்? காதை வச்சு இங்க என்ன நடக்குதுன்னு கேட்கணும். இங்க நடக்கிறதெல்லாம் கேட்கறத விட்டுவிட்டு அந்த வீட்டுக்கு போன இங்க தீர்க்க தரிசனம் கேட்டா, அங்க போனா அவருக்கு எழுதுனா அவர் எழுதுறேன் இருக்காரு, இங்க போன் பண்ண அவர் இப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்றதை விட்டு போட்டு என்ன பண்ணணும்? உள்ளே இருக்கிற ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்கக்கூடிய ஒரு பக்குவம் விசுவாசிகளுக்கு நிச்சயமாய் வர வேண்டும். வரணுமா வரக்கூடாதா? எல்லாம் கேட்கிறீங்களா? சிலர் நினைக்கிறீங்க, என்னையா இந்த பெந்தோஸ்தில இருக்கிற உற்சாகத்தையே எடுத்துருவாரு போல இருக்கு, ஒரு தீர்க்க தரிசனம் போய் கேட்க வேணான்றாரு, அங்க அலையாத இங்க அலையாதன்றாரு. ஆவியார் இவ்வளவு சிம்பிளா முடிச்சிடுறாரு. இப்படிலாம் ஓடிட்டே இருந்தா தானே இதுதான் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்குது, ரொம்ப ஜாலியா இருக்குது. அங்க போனா அதை கேட்டோமா, இங்க போனா இதை கேட்டோமா அப்படி இருக்கிறாரு. இவர் என்னன்னு கேட்டா வசனத்தை கேளுன்றாரு, ஆவியானவர் உள்ள என்ன சொல்றாரு, இங்க கேளுன்றாரு அப்படின்னு யோசிக்கலாம். நான் சொல்றேன், அங்க இங்கேயும் சுத்தி அதையும் இதையும் கேட்டா கெட்டுதான் போவோம் ஒழிய நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேற முடியாது. வசனத்தை கேளுங்கள், வசனம் பிரசங்கிக்கப்படுகிறதை கேளுங்கள், வசனம் போதிக்கப்படுகிறதை கவனியுங்கள். நீங்கள் வழி நடத்தப்படுவதற்காக அங்கும் இங்கும் அலைவது சரி கிடையாது. புதிய ஏற்பாட்டிலிருந்து அதை நிச்சயமாக நான் எடுத்து காண்பிக்க கடமைப்பட்டவனா இருக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைக்கு போவோம். மக்கதோனியாவுக்கு போங்கள் என்று, வாருங்கள் என்று ஒரு மனிதன் அழைக்கிறது போல தரிசனம் உண்டாயிற்று. ஆனா தரிசனத்துக்கு முன்னாடியே இவருக்கு 2 தடவை ஆவியானவர் என்ன பண்ணிட்டாரு? தடை பண்ணிட்டார். எப்படி தடை பண்ணார்? பெரிய சத்தம் உண்டாச்சா? கிடையாது. தடை பண்ணார்னு சொல்லி இருக்குது. எப்படி தடை பண்ணிருப்பார்? உள்ளே ஆவியானவர் உணர்த்துதலின் மூலமாக, உள்ளே ஆவியானவர், அதுக்கு பெரிய தரிசனம் வந்ததுன்னு சொல்லல, வானத்திலிருந்து பெரிய சத்தம் கேட்டதுன்னு சொல்லல. எப்படி தடை பண்ணியிருப்பார்? உள்ளே ஆவியானவர் போகாதேன்னு உணர்த்துதலின் மூலமாக 2 தடவை ஏற்கனவே நடந்துட்டது. பிறகு இந்த தரிசனம் வந்ததுனால அதையும் இதையும் ஒன்னா சேர்த்து உள்ளே ஆவியானவர் பேசுகிறது நிமித்தமாக இந்த தரிசனம் சரிதான் என்று சொல்லிதான் போகிறார்கள். மக்கதோனியாவுக்கு போகிறார்கள். அங்கே ஒரு பிரதான பட்டணம், தலைமை பட்டணத்துக்கு போகிறார்கள். அந்த பட்டணத்தின் பேர் என்ன? பிலிப்பி பட்டணத்துக்கு. அங்கே போய் அங்கே ஒரு ஸ்திரீயின் இடத்துல சுவிசேஷத்தை சொல்லுகிறார்கள். நல்லா கவனிங்க, அந்த மக்கதோனியா எங்க இருக்குது தெரியுமா? ஐரோப்பா கண்டத்தில் ஒரு மூலையிலே, ஐரோப்பா கண்டத்துக்குள்ளாக இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் எங்க பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு? ஆசியா மைனர்ல பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அதை முடிச்சுட்டு ஆசியாவுக்கு போலான்னு கிளம்பினார். அவரை பிடிச்சி எங்க அனுப்பிச்சாரு? ஐரோப்பாக்கு அனுப்பிச்சார் ஆண்டவர். ஏன் அனுப்பிச்சார்? நல்லா கவனிங்க, ஆவியானவர் நடத்துதல்ல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்குன்னு பாருங்க. பவுல் அப்போஸ்தலனுக்கு அன்னைக்கு இது புரியல, ஏன் ஆவியானவர் அனுப்புறாருன்னு. என்னையா ஆண்டவர் போவானான்றாரு, இங்க திரும்பினா வேணான்றாரு, அங்க திரும்பினா வேணாம், என்னன்னு புரியல. புரியாம இருந்தாலும் ஆவியானவர் நடத்துதல்படி அவர் செய்தார். அதுதான் முக்கியம். வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான காரியம் அது. சில நேரத்தில் புரியாது ஏன் ஆண்டவர் இப்படி நடத்துறாருன்னு. புரியாவிட்டாலும் கீழ்ப்படிதல் அவசியம். ஏனென்றால் யாருக்கு புரியுது? ஆண்டவருக்கு புரிகிறது. ஏன் ஆண்டவர் அன்றைக்கு ஐரோப்பாவுக்குள்ளாக சுவிசேஷத்தை போக வேண்டும் என்று அனுப்பினார்? அந்த பிலிப்பி பட்டணம் ஐரோப்பா கண்டத்துக்குள்ள இருக்குது. பவுல் அப்போஸ்தலன் போய் அங்க பிரசங்கம் பண்ணி அந்த ஸ்திரீ லிதியால் ரட்சிக்கப்பட்டு குடும்பத்தோடு வந்து
ஆண்டவரை பின்பற்ற ஆரம்பித்து அவருடைய வீட்டிலே சபை உண்டாக்கப்பட்ட போது ஐரோப்பா கண்டத்திலே முதலாக சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. முதலாக சுவிசேஷம் உள்ளே சென்றிருக்கிறது. அந்த சுவிசேஷம் பிறகு பல நூற்றாண்டுகளாக ஐரோப்பா கண்டம் முழுவதும் பரவி, பிறகு ஐரோப்பா கண்டம் அதை சேர்ந்த மக்கள் நம்முடைய ஆசியா கண்டத்துக்குள்ளாக வந்து சுவிசேஷத்தை பரப்பினார்கள் என்பது இன்றைக்கு நாம் காண்கிற உண்மை இல்லையா? ஏன் ஐரோப்பாக்குள்ள கொண்டு போக சொன்னார் ஆண்டவர் சுவிசேஷத்தை? ஆண்டவருக்கு அவர் வேற மாதிரி பார்க்கிறார். நம்ம இன்னைக்கு இருக்கிறது தான் நமக்கு தெரியும், நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆண்டவருக்கு என்ன தெரியும்? இன்னும் 2000 வருஷம் பொறுத்து ஆசியா எப்படி இருக்கும், ஐரோப்பா எப்படி இருக்கும் ஆண்டவருக்கு முன்னறிந்து வைத்திருக்கிறார். ஆகையால் என்ன பண்ணிட்டாரு, இப்ப ஆசியா ஒன்னும் அவசரம் கிடையாது, முதல்ல ஐரோப்பாவுக்குள்ள கொண்டு போ. இப்ப அதனாலதான் ஆசியாவுக்கு போனா, ஏன்னா ஆசியாவின் மக்களை ஆண்டவர் நேசிக்காம இல்ல, அதனால போக வேணாம்னு சொல்லல, அது பிறகு பார்த்துக்கலாம். முதல் பிரையாரிட்டி, முதல் முக்கியத்துவம் ஐரோப்பாவுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அங்க போய் முதல்ல சொல்லிடு, அந்த பெண்ணிடத்துல சொல்லிடு சுவிசேஷத்தை, அவருடைய வீட்டுல சபையை உண்டு பண்ணு, சுவிசேஷம் பரவட்டும். ஒரு நாள் ஐரோப்பா முழுவதும் சுவிசேஷம் பரவி அவர்கள் பணத்தையும் பிரயாசத்தையும் செலவழித்து சுவிசேஷத்தை அவர்கள் காப்பார்கள். வேதம் எரிக்கப்பட்ட நாடுகள் ஐரோப்பாவில் இருக்கிறது. தேவனுடைய மனுஷர்கள் துன்புறுத்தப்பட்டு கொலை பண்ண நாடுகள் ஐரோப்பாவில் இருக்கிறது. தேவனுக்காக ரத்தம் சிந்தி மரித்த பல தேவனுடைய மக்களை குறித்து வாசிக்கிறோம். அவர்கள் எல்லாரும் ஐரோப்பா கண்டத்தை சேர்ந்தவர்கள். அங்கே சுவிசேஷத்துக்கு எதிராக உலகம் முழுவதும் எதிர்ப்பு கிளம்பின போது ஐரோப்பா கண்டத்தை சேர்ந்தவர்கள் they preserved and propagated the gospel of Jesus Christ. அவர்கள் தேவனுடைய சுவிசேஷத்தை காத்தார்கள், அழிந்து போகாதபடி காத்தார்கள், மரிக்காயத்தமாயிருந்தார்கள், சுவிசேஷத்தை பரப்பினார்கள். அவர்கள் தான் பிறகு இங்கே கொண்டு பரப்பினார்கள். அதைத்தான் திட்டம் போட்டு ஆண்டவர் அன்னைக்கு பிளான் பண்ணிட்டார். ஹலோ, பவுல் அப்போஸ்தலனுக்கு அன்னைக்கு புரியல, இன்னைக்கு அவருக்கு புரிஞ்சிருக்கும். பரலோகத்தில் பவுல் அப்போஸ்தலன் இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருப்பார். ஆண்டவரே, நல்ல காலம் அன்னைக்கு நிறுத்தினீர், அங்க போறதுக்கு இருந்தேன், நான் இங்க போறதுக்கு நல்ல காலம் எனக்கு காண்பிச்சேரையா. இந்த ஐரோப்பா கண்டம் கடைசியில அந்த கண்டம் தான் சுவிசேஷத்தை இப்படி பரப்பி இருக்கிறது என்று அதை திட்டம் போட்டுதான் ஆண்டவர் அன்னைக்கு செய்தார். ஒருவேளை அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அதை அறியாமல் இருந்திருக்கலாம். எதுக்கு என்ன ஐரோப்பாவுக்கு அனுப்பினார் என்பதை அவருக்கு புரியாமலே இருந்திருக்கலாம். இருந்தாலும் நல்ல கவனிங்க, நாம் தேவனுக்குள்ளாக வாழும்போது நம்முடைய திருப்திக்காக காரியங்களை செய்கிறது அல்ல. யாருடைய திருப்திக்காக செய்யறோம்? தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். அதுதான் சில நேரத்தில் சில காரியங்களை செய்யறோம், நமக்கே அது அவ்வளவு பெரிய திருப்தியை உண்டாக்குகிறது இல்ல, நாம் அதை பெரிதா எண்ணுகிறது இல்ல. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அது அருமையா இருக்கு. நம்முடைய கீழ்ப்படிதல், நாம் ஆண்டவர் சொன்னதை செய்யறோமே, அதற்கு தான் பின்னால பலன். அதுதான் பொன் வெள்ளி விளையேற பெற்ற கற்கள், அதற்கு தான் நமக்கு பலன் கொடுக்கப்படுகிறது. சில நேரத்தில் ஆண்டவர் சில காரியங்களுக்குள்ளாக நம்மை நடத்துகிறார், ஏன்னு புரியல, எதுக்குன்னு புரியல. ஆனால் அதை செய்யும் போது பெரிய ஜெயத்தை காண்போம். போய் பிரசங்கித்தார், ஐரோப்பா கண்டத்துக்குள்ள சுவிசேஷம் நுழைந்து விட்டது. எல்லாரும் ராமன் சொல்லுங்க. எப்படி நுழைஞ்சது? ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலுக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தமாக ஐரோப்பாவுக்குள்ள சுவிசேஷம் நுழைந்தது. கீழ்ப்படியாத ஆள் மூலமா ஒண்ணும் செய்ய முடியாது. ஆண்டவர் கீழ்ப்படிந்து போனபடியினாலே ஐரோப்பா சுவிசேஷத்தை பெற்றது. பிற்காலத்தில் பல நூற்றாண்டுகள் அதை பரப்பிற்று, அதை காத்தது. பிறகு ஐரோப்பாவில் முடிச்சிட்டு வெளியே வர்றார் பவுல் அப்போஸ்தலன். இப்போ ஆண்டவர் சொல்றார், சரி போ, ஆசியாவுக்கு போ. ஆசியாவுக்கு சுத்தமா போகவே கூடாதுன்னு சொல்லல. ஆண்டவர் என்ன சொல்றார்? முதல்ல இங்க போப்பான்னு காமிக்கிறார். பிறகு என்ன பண்றார்? ஆசியாவுக்கே நடத்துகிறார். எபேசு பட்டணத்துக்கு பவுல் அப்போஸ்தலன் செல்லுகிறார். ஆசியாவுக்கு, ஐரோப்பாவில் ஆண்டவருடைய சித்தத்தை முடித்து விட்டு பிறகு ஆசியாவுக்குள்ள வந்து ஒரு பெரிய பட்டணம், வர்த்தக மையம் அந்த காலத்தில் எபேசு பட்டணம். பெரிய அரங்குகள்லாம் அங்க இருந்தது, விளையாட்டு அரங்குகள்லாம். அப்பேற்பட்ட பெரிய பிரதானமான பட்டணம். அங்கே வந்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். அங்கே கிட்டத்தட்ட 2 வருஷம் இருந்து ஒரு பெரிய அரங்கை எடுத்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். ஆயிரக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அநேக வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், லட்சக்கணக்கான மக்கள் அங்கே தேவனிடத்தில் திரும்பினார்கள் என்று. அந்த பட்டணத்திலே டயானா என்கிற ஒரு தேவதையினுடைய சிலைதான் மிகப்பெரிய முக்கிய வியாபாரம். அந்த சிலையை செய்து விற்கிறார்கள். அந்த சிலையை செய்து விற்று அந்த சிலையை வணங்கி அதன் மூலமாக தான் அந்த பட்டணத்துக்கு பெரிய வருமானம். அது ஒரு மிக பிரதான வருமானம். அப்படி இருந்த அந்த பட்டணத்திலே அந்த டயானாவுடைய சிலையை விற்க மாட்டேன்றுச்சு. கடைசியில அப்போஸ்தலனாகிய பவுல் பண்ண பிரசங்கத்துல சிலை வாங்கறதுக்கு ஆள் இல்ல. அவங்க வியாபாரம் சரியா ஓடல. அந்த அளவுக்கு ஆண்டவர் ஜனங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டு இனிமே டயானா சிலையும் வேணாம், அந்த ஆராதனையும் வேணாம்னு சொல்லி போயிட்டாங்க. பிறகு பெரிய கலாட்டாய் பெரிய ஒரு
கிளர்ச்சியே அங்க கிளம்பி பவுல் அப்போஸ்தலனை கொல்லும்படியாக வந்து அவர் அங்க அந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டியதாயிட்டு. ஆனா ஊரையே கலக்கிட்டு தான் வெளியேறினார். ஹலோ, இருக்கிறீங்களா இல்லையா? அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, தேவன் அப்போஸ்தலனாகிய பவுலின் கரத்தின் மூலமாக விசேஷமான அற்புதங்களை செய்தார். அவர் பிரசங்கித்த போது ஜனங்களுடைய உள்ளத்தில் குத்திற்று. பலவிதமான யூதர்களும் புறஜாதிகளும் எல்லா விதமான மக்களும் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். ஆயிரக்கணக்கானோர் அவரை பின்பற்றினார்கள் எபேசு பட்டணத்தில். ஏன் அந்த ஊழியம் அவ்வளவு வல்லமை நிறைந்த ஊழியமா இருந்தது? ஆவியானவருடைய நடத்துதலின்படி செய்யப்பட்ட ஊழியம். ஹலோ, நடத்துதலின்படி செய்யப்பட்டதுனால அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். நம்ம சொந்த முயற்சியினால ஒண்ணும் பெருசு ஆகிறது இல்லை. ஆண்டவர் நடத்துறதுனால தான் என்னுடைய வாழ்க்கையிலையும் நான் அதுதான் கண்டிருக்கிறேன். நிறைய நேரத்தில் நம்ம சொந்த முயற்சி மேல அதிக நம்பிக்கையை வைத்து விடுகிறோம். சொந்த முயற்சியை சில நேரத்தில் பிரயாசம் எல்லாம் எடுத்து விட்டு பிறகு விரக்தி அடைகிறோம். ஆண்டவருடைய சித்தத்தை செய்தால் நாம் எதை செய்கிறோமோ, சிறிதோ பெருசோ எதை செய்கிறோமோ அதிலே மிகுந்த பலன் உண்டு. அவருடைய ஊழியத்தை ஆண்டவர் அவ்வளவாய் ஆசீர்வதித்தார்.